கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வடக்கு ஒன்றியம் புதுப்பட்டு ரிசுவந்தின் தொகுதி வானாபுரம் தாலுக்கா புதுப்பட்டு ஒன்றிய பொருளாளர் சின்ன கவுண்டர் பேசுகிறேன். தயவு செய்து தமிழ்நாடு முழுவதும் உலகங்கண்டவரை தாமரை மலர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தாமரை மலர வேண்டும். மலர்ந்தால்தான் நாடு தப்பிக்கும். உண்மையிலே தாய்மார்களே தந்தைமார்களே அனைவருக்கும் சொல்கிறேன், இந்த தமிழ்நாடு முழுவதும் 4 ஆண்டு காலத்தில் எவ்வளோ ஐம்பு நடந்திருக்குது, எம்மா பிள்ளைகள் பாதிச்சிருக்குது, எவ்வளோ நஷ்டாகிருந்து உங்களுக்கு தெரியும். நீ கண்கட்டி வித்தை காட்டுறது போல் பொம்மை காட்டுற மாதிரி திமுக காசு பணத்தை இறைச்சி காட்டுறான்னு ஏமாறாதீங்க. இந்த 2026 குண்டானுக்கும் துணிக்கும் பணத்துக்கும் ஆசை வச்சிங்கன்னா நாடு அழிஞ்சு விடும். 2026 சிந்தித்து நாட்டில் மக்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து கடவுள் மேல் ஆணையாக சொல்கிறேன், நீங்கள் நேர்மை உள்ளவங்கள் என்றால் பிள்ளைகளை காப்பாற்றணும், நல்லது நடக்கணும் என்றால் தயவு செய்து மாம்பழத்துக்கு ரிசுவந்தின் தொகுதியில் மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களியுங்கள். கூட்டணி, அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும், அனைத்து சலுகைகளும் கிடைக்கும். மோடியை தப்பாக பேசாதீங்க. மோடி இல்லை என்றால் நாடு இல்லை, நாடு இல்லை என்றால் நீங்களே இல்லை. நம்புங்கள். நாட்டில் நல்லதை நினைங்கள், நல்லதுக்கு வை கொடுங்கள், நல்லதுக்கு வை காட்டுங்கள். இந்த 4 ஆண்டு காலமாக பட்ட சிறுமிகள் போதும். கவர்மெண்ட் ஊட்ட இவனுக்கு கொடுத்ததா பேர் வச்சு சீல் வச்சு பறித்து சாப்பிட்றானுவ. ஏழைங்களுக்காக எந்த ஊடும் கொடுத்தது இல்லை. அதே போல் இந்த 2026 நாளை உத்திரம் புதுப்பட்டில் கிழக்கு கேகுளத்தில் காமாய் சிலைகள் அத்தனையும் இறங்கக்கூடிய கொண்டு போய் கங்கையில் இறக்குற குளத்தில் கேகுளத்தை நாசமாக்கி சாக்கடை தண்ணி வெட்டி விட்டானுவேன். புறம்போக்க பூரா விற்று தின்னுட்டு புறம்போக்கில் வைகாட்டாத ஊர் சாக்கடை தண்ணியை குளத்தில் விட்டு சுத்திக்கிற மக்கள் சின்னப்படுது. அதே போல் அளவு போடும் குளம் ஐயங்குளம் ஊருக்கு மேலண்டு திசையில் ஐயப்பன் கோயில் அருகில் முருகனுடைய அளவு போடுற இடத்துல அந்த குளத்தை குட்டிச்சேர ஆக்கி நாதாரிலே இருக்குது. இந்த 2024 நாளைக்கு அளவு போடுற நேரத்தில் எதில் ஜனங்க என்ன பண்ணுமோ தெரியாது. அந்த குளம் தேவாமிர்தம் போல் இருந்த குளம் குட்டிச்சேர ஆகி போச்சு. இந்த 10 ஆண்டு காலத்தில் அந்த குளத்தை கட்டி முடித்தது போல் கேகுளம் ஐயங்குளம் புதுப்பட்டில் சாலை ரோடுன்னு பொய் சொல்லி பொய்யான தகவல் கொடுத்து பொய்யான அறிக்கை விட்டு அதிகாரிகள் அத்தனை பேர் லஞ்சம் வாங்கி தின்னுட்டு 6 லஞ்சம் வாங்கி தின்னுட்டு எதையும் கண்காணிக்காமல் குட்டிச்சேவர் ஆகி போச்சு அந்த குளம். நாளைக்கு அளவு போடும்போது ஜனங்கள் எவ்வளவு தவளிக்குமோ தெரியாது. அந்த குளத்தில் அளவு போடும்போது தலைமூழ்கி அளவு போட்ட குளம், அது நாகரிகமான குளம். இன்றைக்கி நாஸ்தி ஆகி போய் கிடக்குது. பொய்யா மெய்யானு நேரடியாக வந்து பாருங்கள். குளத்தை வேலை செய்த மாதிரியே பில் எடுத்து இதே வேலையை இவனு சாப்பிட்டானுவ. அதே போல் ஊர் மயானத்துக்கு போகும் வழி ரொம்ப நாஸ்தி. மயானத்தில் நொய்ய முடியாது. மயான நாகரிகம் இல்லை. பல வருஷமாகவே மயானத்துக்கு சீர்திருத்தம் செய்யாமல் ஒரு மினி விளக்கு எரியாமல் குட்டிச்சேவரை ஆக்கி மயானத்தை வீணாக்கி பணத்தை வாங்கி தான் சாப்பிட்டாலும் எதையும் செய்யலை. ஊர் குப்பையை பூரா மயானத்துக்கு முன்னாலே கொண்டு போய் கொட்டி குட்டிச்சேவரை ஆக்கிட்டானுவ. ஊரில் இத்தனை தான் குற்றம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நான் எல்லாத்தையும் குறை சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. தயவு செய்து சொல்கிற நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த புதுப்பட்ட எல்லையில் இருக்கிற நாகரிகம் தான் எல்லா எல்லையிலும்.
எத்தனை பிள்ளைகள் உயிர் மாண்டு இருக்குது, எத்தனை பிள்ளைகள், எத்தனை ஏழைகள் சித்திரவதை அனுபவிக்கிறார், எத்தனை ஏழைகள் சாப்பாட்டுகளை அவசப்படுதுன்னு தெரியும். ஏழைங்களுக்கு எந்த கை கொடுத்தும் தூக்கலை, ஏழைங்களுக்கு ஒன்றும் கொடுத்து உதவலை. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த திருட்டு திமுக ஒழியணும் நாட்டில். இன்றைக்கி ஆடம்பரம் பண்ணி வேஷம் போட்டு காட்டுறான். நாடகத்துக்கும் பணத்துக்கும் துணிக்கும் ஆசை வைக்காதீங்க. அப்படி வச்சிங்களானால் இந்த 2020 எவ்வளோ கடனில் கொண்டு போய் விடுவானோ தெரியாது. தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சி, மோடிஜி, ஐபிஎஸ் அண்ணாமலை இல்லாவிட்டால் நாடு அழிஞ்சிருக்கும். சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பார்த்து ஓட்டளிங்கள். இந்த ரிசுவந்தின் தொகுதியில் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்கள். கூட்டணி கட்சி மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்கள். சின்னத்தை பார்க்காதீங்க. மாம்பழ சின்னம் மோடிஜி கூட்டணி கட்சி, அதுக்கு ஓட்டளித்தால் மோடிஜி நம்மளுக்கு அளவு இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு சலுகை செய்ய எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார். நன்றி, வணக்கம். இதுவரையிலும் அவர் தான் செய்கிறார் சலுகை, அது உங்களுக்கு தெரியவில்லை. நன்றி, வணக்கம்.